சன் டிவியில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த சீரியல் தான் எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் சீரியலோட பார்ட் 1 770 எபிசோட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து ரீசெண்டாக தான் சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி இருந்த கதையோட தொடர்ச்சியாக தான் இந்த கதையும் போயிட்டு இருக்கு. மேலும் எதிர்நீச்சல் சீரியலில் நடிச்சிட்டு இருந்த லீடிங் கேரக்டரான ஜனனி கேரக்டரை மாற்றிருந்தாங்க. ஜனனிக்கு பதிலாக வேற ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமா பண்ணிட்டு இருந்த ஐஸ்வர்யா மற்றும் தாரா கேரக்டரையுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் பலருக்கும் ஆச்சரியமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஐஸ்வர்யா தாரா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை நட்சத்திரங்கள் முதற்கொண்டு இந்த சீரியலில் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் தாராவை சொல்லவே வேணாம். நந்தினியோட ஒரிஜினல் குழந்தை மாதிரியே இந்த சீரியல்லையுமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீரியலில் தாரா அப்படின்ற கேரக்டரில் நடித்தது அன்சரி அப்படின்ற பாப்பா தான். இந்த பாப்பா நிறைய சீரியலில் நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே நிறைய சீரியலில் நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறனால இப்போ எதிர்நீச்சல் 1 மூலமா வேற லெவலில் பாப்புலராக இருந்தாங்க. பார்ட் 2ல சேஞ்ச் பண்ணது சிலருக்கு வருத்தமாக தான் இருக்கு. இந்த நிலையில பார்ட் 2ல என்ன வேணும்னே மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எமோஷ்னலாக ஒரு போஸ்ட்டை கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிர்நீச்சல் 2ல நான் ரொம்ப அழுதேன், ஆனாலும் மன இறங்கவே இல்லை திருசெல்வம் அங்கிள், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் எதிர்நீச்சல் சீரியல் முடிச்சு இப்போ 6 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6 மாசத்துல குழந்தையோட வளர்ச்சி என்ன மாறிட போகுது, எதுக்காக தாரா கேரக்டரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த கேள்வியை திருசெல்வம் கிட்ட கேட்டுட்டு வராங்க. ஏன்னா இப்போ கேரக்டரை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சீரியலும் கண்டினியூஸாக தான் வந்துட்டுருக்கு. அதே போல் ஜனனி கேரக்டரை மாற்றினதுக்கான காரணம் மதுமிதா வேற ஒரு சீரியலை கமிட் ஆகி லீட் ரோல் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப குழந்தை நட்சத்திரங்களாக இருக்க இவங்க 2 பேருமே சூப்பராக தான் ஆக்ட் பண்ணுவாங்க. இவங்களையும் கண்டினியூஸாக நடிக்க வச்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் எதுக்காக திருசெல்வம் சார் இப்படி எல்லாரையும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.